கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எசாயா 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் அநேக காரியங்களை செய்து தோல்வியை பார்த்து உங்கள் மன சோர்வினால் உங்கள் கைகள் தளர்ந்து சோர்ந்து போய் இருக்கலாம். சோர்ந்து போன நீங்கள் இனி உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்களுடைய எல்லா காரியங்களையுமே மனம் திறந்து ஏசப்பா கிட்ட சொல்ல போறீங்க. அவர் உங்கள் தகப்பன், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். உங்கள் இயலாமை எல்லாமே அவருக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அவர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியே உங்கள் கைகளின் கிரியைகளை அவர் ஆசீர்வதித்து உங்கள் கைகளை திடப்படுத்துவார். இதுவரைக்கும் தள்ளாடின உங்கள் முழங்கால்களை அவர் பலப்படுத்துவார். உங்கள் மூளையை உபயோகித்து இதுவரை நீங்கள் செய்த காரியங்களில் ஒருவேளை தோல்விகளை சந்தித்திருக்கலாம். இனிமேல் உங்கள் மூளை சாதிக்காததை உங்கள் முழங்கால் சாதிக்கட்டும். உங்கள் முழங்கால்களை அவர் பலப்படுத்துவார். நீங்க வெற்றி வேந்தருடைய பிள்ளைகள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். God bless you.